ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஓல்டு ஃபோனை எப்படி வந்து ஸ்பீடாக நல்லா புது ஃபோன் மாதிரி நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் பழைய ஓல்டு மொபைல் வந்து புதுசாக வாங்கின மொபைல் மாதிரி நல்லா ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆப்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆப்ஸ் எல்லா ஃபோன்லேயும் இருக்கும் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஸ்குள்ளே போங்க. ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஸ் இருக்கும். இங்கே சி மோர்ன்னு இருக்குது, சி ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்குங்களா, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரோம் ப்ரௌசர் வந்து மெயினாக வந்து எல்லார் மொபைல்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரோம் தான். ஸோ ஏதோ ஒரு சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கூகுள் க்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். மொபைலில் சொல்கிறோம், மொபைல்லையும் சரி, நீங்கள் சிஸ்டம்லேயும் சரி. இந்த மொபைலில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து கூகுள் க்ரோம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத சில ஸ்டோரேஜ் வந்து அதுவே வந்து ஆக்குப்பை வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து சில ஸ்டோரேஜ்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அந்த கேட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷனோட சைஸ் வந்து 32 MB தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் சைஸே வந்து 30 MB தான். நீங்கள் யூஸ் பண்ணது வந்து யூசர் டேட்டா வந்து 54.65 MB யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கேட்ச் பார்த்திங்கன்னா 219 MB. ஸோ தேவையில்லாமல் 219 MB வந்து இதில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்ளிகேஷனோட சைஸே வந்து 32 தான். அந்த யூஸ் பண்ணது வந்து 54 தான். தேவையில்லாமல் இந்த கேட்ச் ஏன்னா சப்போர்ட்டிங்காக சில இதெல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சில அப்ளிகேஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த கேட்ச்லாம் தேவையில்லாத ஒரு இது தேவையில்லாமல் அதை வந்து எடுத்து வச்சுருக்கு. ஸோ இங்கே வந்து கிளியர் கேட்ச் நீங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து கேட்ச் வந்து கிளியர் ஆகிடும். 219 MB வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸ்டோரேஜ் ரிலீஸ் ஆகிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது வந்து இப்போ ஸ்டோரேஜு அந்த ப்ளஸ் ரேம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ அதுவும் வந்து ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். கிளியர் பண்ணி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பீடப்பாக வந்து ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் வந்துருக்கும். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ சைட் செட்டிங் இது வந்து 2வது ஆப்ஷன். இது சைட் செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நிறையா வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக காட்டுது. உங்களுக்கு நீங்கள் இதை வந்து இந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஸ்டோரேஜை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்கறனால என்ன பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இது கிளியர் பண்ணதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாகும். இங்கே இப்போ டேட்டா ஆல் டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம இந்த செட்டிங்ஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா. செட்டிங்ஸில் வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த ஆப்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ, உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் ரன் ஆகுதோ எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்து ஸ்லோ ஆகும். இந்த ஆப்ஸுக்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே இந்த ஆப்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்லோ ஆகும். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்தீங்களா, அந்த க்ரோம்குள்ளே போயிட்டு வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி இப்போ இது கிளிக் பண்ணால் இதில் வந்து ஸ்டோரேஜ்குள்ளே போகணும், இதில் காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ இது அதே மாதிரி சாட் ஜிபிடிக்கு இதுக்கு போகணும், ஸ்டோரேஜ் இதுக்கு போகணும். இதில் பார்த்தீங்கன்னா 1.6 MB வந்து காட்டுது. ஸோ இதை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இது மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றும் உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி என்னால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு எதாவது ஆல்டர்னேஷன் ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. உங்களோட ப்ளே ஸ்டோரில் OneTab அப்படின்னு சொல்லிட்டு OneTab கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இங்கே ஒன்று வரும், ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த லோகோலாம் பார்த்துங்க, இந்த லோகோவை போட்டிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் அது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணோம்னா இங்கேருந்து வெல்கம் கேட்கும். ஸோ இது வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோன்லாம் வந்து எபோட் வந்து கேட்கும். ஸோ இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே கீழே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில அலோஸ் கேட்கும், பர்மிஷன் கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அந்த அலோஸ் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேப் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பர்மிட் யூசேஜ் அக்சஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. எனேபிள் பண்ணி வச்சுருங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இந்த அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் அதுவே உங்களோட இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடும். உங்களோட ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து, அதாவது அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது என்னென்ன அப்ளிகேஷன் வந்து என்னென்ன எவ்வளோ டேட்டா வந்து ஆக்குபேட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வந்து இதிலே வந்து அனலைஸ் பண்ணிடும். இந்த கன்னியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா அனலைஸ் பண்ணி இங்கே வந்து காமிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸர் வந்து 74.9 ஜிபி 29% வந்து யூஸர் வந்துருக்கு. அவைலபிள் சைஸ் வந்து 181 ஜிபி வந்து அவைலபிளாக இருக்குது. கேட்ச் வந்து 5 ஜிபி வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து ஆல்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்னு கொடுத்தனால எல்லாமே இதில் வந்து காட்டுது. என்னென்ன என்னோடய அப்ளிகேஷன் என்னென்னா எல்லாத்துலேயுமே இதில் வந்து காட்டுது. ஸோ இது வந்து இந்த மேனேஜர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து கிளிக் பண்ணவே இதில் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். மேனேஜ் மோர் செட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் வந்து இந்த க்ளீனப்லாம் இந்த இடத்துல வந்து க்ளியர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மேலே பார்த்தீங்கன்னா டேப்பில் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஜ் கிளீனர் அப்படின்ட்டு சொல்லிருக்கு. கேஜ் கிளீனர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் எவ்வளோ வந்து யூஸ் ஆகிருக்கு, உங்களோட மொத்த ஃபோனில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். 115 அப்ளிகேஷன் வந்து என்னதெல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களில் எத்தனை அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 115 அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இதை வந்து கிளிக் பண்ணேன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளியர் ஆகிட்டுருக்கு. எல்லாமே எனக்கு வந்து கிளியர் ஆகிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கொடுத்தோம். டோன்ட் ஆட் மிஸ் கைன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு எஸ் கொடுத்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸோ எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு ஸ்மால் விண்டோ மாதிரி இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்மால் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிட்டே இருக்கும். #11 இங்கே பார்த்தீங்கன்னா 1/65 கிளியர் கேஸ் ஆல்பம்னு இப்போ வந்து ஆல்பம் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொன்றா அதவே வந்து எல்லாமே கிளியர் பண்ணி அதுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் இந்த 3 ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஐஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதுசு வாங்கும்போது எப்படி ஸ்பீட் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு வந்து கொடுங்க. மேலும் இது போன்ற வீடியோகள் வேறு ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.